ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் குடியாத்தம் ஃபோட்டோகிராஃபர். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கங்கை அம்மன் திருவிழாவுக்கு நாங்கள் கூழ் ஊற்ற போன வீடியோ. ஸோ அதை பற்றின வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. பைக்கில் போயிட்டுருக்கிறேன். அதாவது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டு எந்த அளவுக்கு நியர்பையாக போக முடியுமோ இந்த ஸ்ட்ரீட்டில் போனால் ஓரளவுக்கு கிட்டே போகலாம் நீங்கள். ஸோ நான் வந்து பைக் எடுத்துக்கிட்டேன். பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப கிட்ட தான் இருக்கும். ஸோ போயிட்டு கூழ் ஊற்றிட்டு வரலான்ற பிளானு. ஸோ கங்கை அம்மன் திருவிழா வந்து குடியாத்தமில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வேலூர் மாவட்டத்திலேயே ரொம்ப ஃபேமஸான கங்கை அம்மன் திருவிழானா குடியாத்தம் கங்கை அம்மன் திருவிழா தான். இது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் மறக்காமல் மக்களே, நம்ம வாவ் குடியாத்தம் பேஜ் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் குடியாத்தம் ஃபோட்டோகிராஃபர் பேஜை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். மோர் அப்டேட்ஸ் அபவுட் திஸ் ஃபெஸ்டிவல். கங்கை அம்மன் திருவிழா பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், ஆர் குடியாத்தம் சரௌண்டிங்கில் இருக்கிற அழகான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கோயில்கிட்ட வந்தாச்சு. பட் ரொம்ப க்ரௌட் இருந்ததுனால உள்ளே போகலாமா வேணாமா, வெளியவே கூழை வச்சு எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிடலாமா கற்பூரம் ஏற்றிட்டுன்னு நினச்சோம். பட் ஒரு வழியாக உள்ளே போயாச்சு. அண்ட் உள்ளே போனவொன்னே என்னென்ன ப்ரொசீஜர்னு வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. போன உடனே வந்து கற்பூரம் ஏற்றிடுவோம் நாங்கள். பக்கத்துலேயே வந்து தேங்காயெலாம் உடைப்பாங்க. ஸோ அது வீடியோவில் வரும். இந்த கற்பூரம் ஏற்றிட்டு அந்த இடத்துலையே தேங்காய் உடைச்சிருவோம். அங்கேயே தேங்காய் உடைச்சிட்டு அந்த கூழை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஃபுல் க்ரௌடாக இருக்கும். நாங்கள் போகிறது எப்போவுமே 3 அந்த டைமில் போவோம். அது ஓரளவுக்கு ஃப்ரீயான டைமுன்னு நாங்கள் நினைப்போம். பட் அப்போயுமே பாருங்கள் க்ரௌடு எவ்வளோ இருக்குது. இந்த வந்து வீடியோ பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் 2025 நாங்கள் ஃபெஸ்டிவல் போகும்போது எடுத்த வீடியோ. இந்த வருஷம் நாங்கள் வந்து நேற்றே கூழ் ஊற்றியாச்சு. ஸோ வந்து இந்த வருஷம் வந்து May 15 அன்றைக்கி போக மாட்டேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இருக்க ஃபெஸ்டிவலை. எப்போவுமே வந்து நாங்கள் May 15 தான் வந்து கூழ் ஊற்றுவோம். பட் இந்த வருஷம் ப்ரீவியஸாக ஊற்றியாச்சு. ஏன் வந்து ஃபுல்லாக செலிப்ரேஷன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இங்கெல்லாம் தான் தேங்காய் உடைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தேங்காய் மட்டுமே எவ்வளோ தேங்காய் உடைப்பாங்க இந்த ஃபெஸ்டிவலுக்கு. குறைஞ்சது லட்சக்கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி கம்மியாக கூட இருக்கலாம். பட் வந்து அதிகமான தேங்காய் உடைக்கிறது இந்த ஃபெஸ்டிவல் தான். அதை எடுக்கிறதுக்குனே ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து வருவாங்க. அதன் மூலயமா அவங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ அண்டு கூழ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாச்சு. நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் தான், என்னென்னா வந்து அன்னதானம் கொடுக்கும்போது வந்து இந்த வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு கொடுத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வெயிலுக்கு வந்து திருப்தியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டாக நான் வைக்கிறேன். பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க. ஏன்னா வந்து வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது வந்து அந்த சாப்பாடு உங்களுக்கு காரம் இல்லாமல் இருக்கும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நீங்களும் கோயிலை விசிட் பண்ணுங்கள் மக்களே. சொல்லனாலும் எல்லாம் விசிட் பண்ணுவீங்க. Meet you on Gangai Amman Festival 2026 and மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பை பை.